Hello guys, நம்ம இப்போ வந்து டேஸ்டியான முட்டை மிட்டாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா 2 minutesல. ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து 2 liters full fat milk எடுத்திருக்கேன். அந்த ஆரஞ்சு கலர் கவரில் இருக்கும் அந்த மில்க் பேக்கெட் வந்து. ஸோ அது எடுத்திங்கன்னா நம்மளுக்கு பால்கோவா வந்து ரொம்ப திக்காகவும் ரொம்ப அதிகமாகவும் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அன்ஸ்வீட்டன் பால்கோவா தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு டேரெக்டாக ஷாப்பில் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜரை பண்ணிக்கலாம். வித்தவுட் ஆடிங் சுகர் தான் நம்ம பால்கோவா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான்ஸ்டிக் பேனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே அடி பிடிக்காது. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் பால்கோவாவும் கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பால்கோவா ரெடி ஆகிடும். கொஞ்சம் எனக்கு திக்காக இருந்ததுனால ஒரு டைம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு 35 to 40 பாதாம்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். அது கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஸோ அதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக வேணுன்னா நீங்கள் திக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த பால்கோவா, அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த பாதாம் அண்டு பால் அரைச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/3 கப் கீ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கீ டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது போதும்னால நான் இவ்வளோ ஆட் பண்ணிக்கிட்டேன். கீ வந்து அந்த பேட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லம்ஸே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கேக்கும் நம்மளுக்கு சூப்பராக வரும் மிட்டாயும். கீ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து எக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னோடய பேட்டருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 6 எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுவே ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து இப்போ ஒரு எக்காக தனித்தனியாக ஆட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு லம்ஸும் வந்து வராது. ஸோ அதுக்காக தான் ஒரு எக்காக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மொத்தமாக கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா 1 கப் வந்து நான் பவுடர்ட் சுகர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து லம்ஸ் படிஞ்சிரும், அதுக்காக தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேட்டரை வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஊற்றுங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்பவே பெட்டர். ஏன்னா இப்போ வந்து நம்ம இதை லோ சிம்மில் வச்சு நல்லா வந்து கிண்டி விட போகிறோம். அப்போ தான் வந்து பேட்டர் வந்து ரொம்ப திக்காகும். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும், ரொம்ப வாட்டரியாக இருக்கும். அப்போ வந்து ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். அப்போது திக்கானதுக்கப்புறம் நம்ம பேட்டர் ரெடி ஆகிடும். கை எடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. அடி பிடிச்சா முட்டை மிட்டாய் ஒழுங்காக வராது. இப்போ வந்து ஒரு கேக் ட்ரேயில் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து பட்டரோ இல்லை வந்து கீயோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி பேட்டரை ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து மேலே வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி அவனில் பேக் பண்ண போகிறது இல்லை, ஸ்டவ்வில் தான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு பெரிய கடாய் எடுத்து அதில் வந்து ஒரு குட்டி ஸ்டாண்ட் வச்சு ஒரு 15 minutes ப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஒரு 1/2 hour லோ சிம்லேயே வச்சு அதை பேக் பண்ணுங்கள். ஒரு 25 minutesக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் அது வந்து வெந்துடுச்சா இல்லையான்னு. 25 minutesலேயே வெந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து இன்னொரு 5 minutes வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பாருங்கள், ஏதாவது ஒட்டுதா இல்லையான்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம முட்டை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு.
புட்டிங் மாதிரி வருதுல்ல. That's it.